மேக்கிங் அண்ட் அதை பிஸ்னஸாக எடுத்து போகிற கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். நிறைய பேர் எனக்கு ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த கோர்ஸோட அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸோட ஸ்கோப்பை நான் சொல்லிடுறேன். ஹேர் கிளிப் அப்படிங்கிறது நம்ம 1 மந்த்துக்கே ஒரு 4 மினிமம் 4 இதில் 2 ஸ்லைடு, பேக்கில் நமக்கு வந்து பேண்டு, கிளிப்பு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறோம். இது வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு 4 நாள் கண்டிப்பாக ஒரு மந்த்து யூஸ் பண்ணுவோம். 2வது மந்த்துக்கு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவோம். ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டோம்னா குறைஞ்சது ஒரு 40 ஹேர் கிளிப்ஸாவது யூஸ் பண்ணுவோம். டெய்லி நம்ம ஹேர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதா தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்ம கொஞ்சம் கிராண்டான ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு ஹேர் கிளிப் வாங்குறது, 150 ரூபாய்க்கு வாங்குறது, மேட்சிங்காக அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் கிளிப்ஸ் மட்டுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் 200 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் கிராண்டான ட்ரெஸ்க்கு ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அதையே நீங்களே உங்களுக்கு பண்ணுறதா இருந்தாலோ அல்லது அதை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு பண்ணுறதா இருந்தாலோ நிறைய பேர் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் இருந்தே ஒரு ஹோம் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த ஹேர் கிளிப் பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டதுன்னா, மேம் எங்கிட்ட தையல் மிஷின் இல்லை, அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக நாங்களும் வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசை இருக்குது, எங்களுக்கு ஒரு கோர்ஸ் எடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம 3 வருஷமாக தையல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த 3 வருஷத்துலையுமே நிறைய பேர் கேட்குறாங்க. கேட்டவங்களுக்காக தான் இந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கியிருக்கிறோம். நம்மளோட கோர்ஸோட அப்டேட் எப்படி இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குங்க. இந்த கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட நம்மளோட ஃபாலோவர், சப்ஸ்கிரைபர் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக தான் எடுக்கிறோம். கிளாஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை அண்ட் கிளாஸ் ஃபீஸ் இல்லை, இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். அது யாருக்கெல்லாம் அப்படின்னா நம்மக்கிட்டேயே அதுக்கான திங்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு தான் இதை வந்து நம்ம பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்துடலாம், ஆனால் அதை வந்து பிஸ்னஸாக கொண்டு போனோம்னா அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதோட ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணணும். ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது நிறைய குவாலிட்டியானது இருக்கும். அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இருக்கும், டூப்ளிகேட்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அதை நீங்கள் மேக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக மேக் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்கும். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து அவசரமாக பண்ணும்போது அது வந்து உடனே வீணாக போகிற மாதிரி, கலந்து வர மாதிரி ஒரு மெத்தட் இருக்கும். இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து எல்லாமே இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கிளாஸில் எல்லாமே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதா தான் எப்படி சூஸ் பண்ணணும், அதை நீங்கள் மேக் பண்ணுறதா தான் எப்படி மேக் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அதை அவாய்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், இதுக்கப்புறமா நீங்கள் அந்த மெட்டீரியலை வாங்கி நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா தான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், சிங்கிள் ப்ராடக்ட் ஒருத்தவங்க சேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணோம், பல்காக ஒரு 10 பீசஸ் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும், 50 பீசஸ் ஆர்டர் கிடைக்கும், 100 பீசஸ் ஆர்டர் கிடைக்கும். அப்போ 10 பீசஸ்க்குனா நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், 50 பீஸ்னா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், 100 பீஸ்னா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படிங்கிற கிளியர் ஐடியா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் அதை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காது, நம்ம வந்து ப்ரெஷர் இருக்காது, கரெக்டாக நம்மளால் அந்த பிஸ்னஸை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கோர்ஸ் எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அதை வந்து கஸ்டமர் கொடுக்கணும் சும்மா நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா அதுக்கான வேல்யூ கிடைக்காது. அதை எப்படி பேக்கிங் பண்ணுறது, பேக்கிங் பண்ணி அதை எப்படி நம்ம கொடுக்குறது, அது மட்டும் இல்லை நமக்கு கிளைண்ட் வந்து பக்கத்தில் இருக்கவங்க ஒரு 10 பேரை ரீச் பண்ணிடலாம், ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை எப்படி ரீச் பண்ணுறது, சோஷியல் மீடியா மூலம் எப்படி ரீச் பண்ணுறது. இன்னைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன், நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் வழியாக வரேன், இன்ஸ்டாகிராம் வழியாக வரேன், ஃபேஸ்புக் வழியாக வரேன், அதுக்கு என்னோட வீடியோஸை நான் எப்படி போடுறேன், இந்த மாதிரி ஒரு நீங்களும் ஆன்லைன் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தா ஒரு ஜஸ்ட் 2 நாளில் பிஸ்னஸ் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மோட்டிவ்ல மட்டும் தான் இந்த கோர்ஸை போட்டிருக்கமே தவிர மற்றபடி நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் ஃபேக்கு போய் சொல்கிறீங்க, கால் பண்ணி எடுக்க மாட்டேங்க. உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் வந்து கால் வந்து 90% எடுத்துருவோம், 10% மேபி மிஸ்டு கால் ஆகலாம். அது எந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் ஆகணும் அப்படின்னா, நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா நான் மொபைல் எடுத்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா நான் சாப்பிடணும், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டேன்னா அந்த நேரத்தில் நான் சாப்பிட தான் செய்வேன். மொபைல் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் போடுவேன், சார்ஜ் போடும்போது போய் நான் எடுத்து பேச மாட்டேன். ஆனால் அந்த மிஸ்டு கால்லாம் கண்டிப்பாக ரிட்டர்ன் கூப்பிடுவேன், கண்டிப்பாக கூப்பிடுவேன். அப்படியே கூப்பிடட்டா கூட ஒரு 2 நாள் 3 நாள் 1 வாரம் கழிச்சு கூட கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே பேச தான் செய்வேன். வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்பராக 24 ஹவர்ஸில் ரிப்ளை கொடுக்குறோம். சம்டைம்ஸ் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் டைமில், அதாவது பவர் கட்டாக இருக்கும் அல்லது நாங்கள் 2 நாள் 3 நாள் கண்டினியூவாக வெளியே போகிற மாதிரி இருக்கும், அந்த டைமில் மட்டும் 1 நாள் டிலே ஆகியிருக்கலாம். ஆனாலும் அதை வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். ஜஸ்ட் நான் இப்போ போடுற ரீல்ஸ் போடுறேன்னா அல்லது வீடியோ போடுச்சுன்னா கீழே வந்து அவ்வளோ 10 பேர் பாசிட்டிவாக போட்டிருப்பாங்க. ஒரு ஆள் வந்து போடுறோம் நீ ஃபேக்கு, நீ பொய் சொல்கிறா, நீ கிளாஸே எடுக்கல, உனக்கு நான் கால் பண்ணேன், நீ வந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொன்னால் மெசேஜ் பண்ணல, ஜஸ்ட் அவங்களுக்கு வாயில் வந்து தான் போடுறாங்க. உண்மையாக நம்ம கோர்ஸ் அப்படி கிடையாது.
இந்த கோர்ஸ்க்கான கிட் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே பேக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து பேக்கிங் முடிச்சிடும். பேக்கிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அனுப்பிட்டோம் அப்படின்னா 3 நாளில் கையில் கிடைக்கும். அதாவது திங்கட்கிழமை நம்ம இந்த கிட்டை வந்து இங்கேருந்து அனுப்ப போகிறோம். திங்கட்கிழமை அனுப்புறதா இருந்தால் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அனுப்பிடுவோம். திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அனுப்புறதா இருந்தால் புதன் வியாழன் வெள்ளி மேக்ஸிமம் 3 days தான் எடுக்கும். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 1 day எடுக்கும். 4 days ஆகும். அதாவது இந்த வீக்கெண்டில் சனிக்கிழமைக்குள்ள உங்கள் கைக்கு வர மாதிரி தான் இருக்கும். கிட்டு வந்து அனுப்பும்போது உங்களுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் போடுறேன் வாட்ஸ்அப்பில். நீங்கள் எனக்கு எப்படி உங்களோட அட்ரஸ்லாம் தந்தீங்களோ அதே இடத்துல நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். உங்களோட கிட்ட அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். அனுப்பிட்டு அப்படின்னா கண்டிப்பாக 3 நாளைக்குள்ள உங்களுக்கு வந்துடும். அப்படியே கால் வரல, கிட்ட பற்றின எந்த ஒரு இதுவும் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது. ரிட்டர்ன் ஆனால் எக்ஸ்ட்ரா அகைன் ஒருக்கா நம்ம வந்து கொரியர் சார்ஜ் கொடுத்து 2வது போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லிடுவேன். ஸோ கிட்டு வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எதனால டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றேன்னா எல்லா பொருளும் நம்ம ஸ்டாக் பண்ணிட்டோம். பேக்கிங் பாக்ஸ் எங்ககிட்ட 50 பாக்ஸ் தான் வச்சிருந்தோம். ஆனால் 50 பேருக்கு அதிகமாக ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ பேக்கிங் பாக்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம், வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் அனுப்பிடலாம் அப்படிங்கிறதுல. ஏன்னா பாதி பேருக்கு அனுப்பிட்டு பாதி பேருக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கும்போது கிளாஸ் எடுக்கிறதுக்கு டிலே ஆகும். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரே நேரத்தில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை வந்து இது பண்ணிடுறோம். ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் வந்து இதை ஓப்பனாகவே சொல்கிறேன். கிட்ட வந்து அனுப்பி கைக்கு வந்து 2வது நாளில் உங்களுக்கு என்ன கிளாஸை கொடுத்துரும். கிளாஸ் வந்து 2 நாள் கிளாஸ் தான். 2 நாள் கிளாஸ் இவ்வளோத்தையும் கற்றுக்க முடியுமா அப்படின்னா கரெக்டாக ப்ராப்பராக கிளாஸஸ் நம்ம டிவைட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஒரு கிளாஸ் இவ்வளோ நேரம் அதில் இது இந்த டாபிக் கவர் பண்ணும், 2வது கிளாஸில் இந்த டாபிக் ரேட் ஃபிக்ஸிங் பேக்கிங் இதை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வச்சுருக்கிறோம். ஸோ 2 நாளில் இந்த பிஸ்னஸை உங்களால் கற்றுக்க முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு வந்து மெட்டீரியல் இருக்குது, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க எனக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பேன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட போய் வாங்கிட்டேன், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, இல்லை நான் பக்கத்தில் இருக்குது நான் வாங்கிக்கிறேன், எனக்கு உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும், என்ன இந்த ஃப்ரீ கிளாஸை ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நம்ம கிட்ட வாங்குறவங்களுக்கு தான் இந்த கிளாஸை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக தானே கொடுக்குறீங்க, எங்களுக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதா இருந்தால் கண்டிப்பாக இது வந்து அப்படி முடியாது. ஏன்னா இது ஒரு ஆஃபராக தான் கொடுக்குறோம். யாருக்கு ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஏன்னா நம்மகிட்ட ப்ராடக்ட் எங்களை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க, வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த கண்டிப்பாக அதை வந்து பெர்ஃபெக்டாக உங்களோட லைஃப்பில் அது ஒரு சேஞ்சிங்காக இருக்கணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஒரு நம்ம இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணோம், இந்த மேம் வந்து இந்த கிளாஸை எடுத்தாங்க, இந்த கிளாஸ்க்கு அப்புறமா எனக்கு இந்த ஸ்கில்ஸ் தெரிஞ்சு, இது தெரிஞ்சதுனால நான் எனக்கு இது மூலமாக சம்பாதிக்கிறேன், அல்லது எனக்கு ஒரு ஸ்கில்ஸ் வளர்ந்து என் பிள்ளைங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு பிஸ்னஸ் ஐடியா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு பெர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டேன், இந்த சேனலில் போனேன், கேத்ரின் மேம் சொல்லி தந்தாங்க, ஏஞ்சல் மேம் சொல்லி தந்தாங்க, ஸ்மார்ட் ஸ்டிச்சில் அவங்க ஏமாத்தலை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து என்ன நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை நான் என்னால் கண்டிப்பாக உருவாக்கி கொடுப்பேன். 3 வருஷம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இத்தனை பேருக்கு நம்ம வந்து தையல் சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஆரி சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து டிரான்ஸ்பேரண்டாக தான் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கிட்டுமே இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டை நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே இருக்குது. என்னோட ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. எங்களோட கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்களா, கண்டிப்பாக உங்களால் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்த புதுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உங்களால் ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு கிளியர் இது உண்டு. ஏன்னா அது வந்து என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கூட இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவங்க இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே நாங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எல்லாமே சொல்லி தரோமோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே சொல்லி தந்துட்டு தான் இருக்கிறோம். அதை என்றைக்குமே சொல்லி தருவோம். ஸோ நீங்கள் வந்தவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வரல, நான் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மேபி ஃபியூச்சரில் இதே கோர்ஸை மேபி நம்ம வந்து பேமெண்ட் மெத்தடில் எடுக்கலாம். அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சு தருவோம். ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அப்டேட்காக இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர்கிட்ட போய் நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்கிட்டு வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, அவங்க கிளாஸ் எடுக்கலன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியுது மற்றவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுது. பட் அதுக்கான பொறுப்பை நம்ம எடுக்கிற மாதிரி எங்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்கள் கிளாஸ் எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? உண்மையாக சொல்கிறேன், இது ட்ரஸ்டபிள் கிளாஸ் தான். உண்மையாக நான் வந்து ஏமாத்தல. சர்டிஃபிகேட் நம்ம அனுப்புறதா இருந்தால் முடிச்ச கோர்ஸ் முடிச்சு ஒரு 3-4 மாதத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். இன்னும் அடுத்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா ப்ராப்பராக கைட் பண்ணுறோம், எல்லா விஷயமே பண்ணுறோம். மற்றவங்க ஏமாத்திட்டோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு மேம் எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு அவங்க கேட்குறாங்க, நான் எப்படி மற்றவங்க என்ன நான் ஏமாந்துட்டேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், மேம் என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ் பாருங்கள், இன்ஸ்டாகிராமை பாருங்கள், யூடியூப்பை பாருங்கள், எஃபியை பாருங்கள்,
ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் போட்டிருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ண ஒர்க்கை போட்டிருக்கேன், நான் என்னோட கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் போட்டிருக்கேன். கூகுள்லேயே போய் சர்ச் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன் சர்ச் பண்ணுங்க. என்னோட லொக்கேஷன் முதல்ல நான் போட்டிருக்கேன். என்னோட ஃபேஸை நான் ஐடென்டிட்டி காட்டி தான் இந்த இடத்துல வீடியோ போடுறேன். என்னோட ஃபேஸ் எதுவும் மறைச்சு போடல. நீங்க நம்புறதுக்கு என்கிட்ட யோசிக்கிறீங்க? நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன். எனக்கு ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் உண்மையா சொல்றேன், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இவங்க சொல்லி தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல ஏமாத்துறோம்னு தோணுச்சுன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பா நாங்க ஏமாத்த மாட்டோம். உங்களுக்கு மைண்ட் அப்படி தோணுது அப்படின்னா உங்களுக்கு நான் எவ்வளவு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதுதான் நான் சொல்றேன். மற்றபடி கோர்ஸை பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரோடையுமே அட்ரஸ் எல்லாமே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து தான் வச்சிருக்கிறோம். அண்ட் கிட்டும் ரெடி ஆயிட்டு பேக்கிங் பாக்ஸ் வந்ததும் பேக்கிங் பாக்ஸ்க்கு வச்சு உங்களுக்கு டேப் போட்டு மேலே அட்ரஸ் ஒட்டி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போக சொன்னால் எடுத்துருவாங்க. எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா உங்களுக்கும் ஆசை இருக்கும். நம்ம இன்னைக்கு கோர்ஸ் படிக்கிறோம், ஃபியூச்சரில் நம்மளும் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கணும் அல்லது இந்த மாதிரி பல்காக நிறைய ஆர்டர்ஸ் பண்ணணும், எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இந்த விஷயம்லாம் நிறைய பேர் பண்ணும்போது எனக்கு ஆசை இருந்துச்சு, நம்ம இதே மாதிரி பண்ணணும், இந்த அளவுக்கு வளரணும்னு நினச்சி ஒவ்வொரு நாள் ஆர்டர் பண்ணாலும் மட்டும் தான் இந்த இடத்துல வந்தேன். இன்னைக்கு என்ன பார்த்து ஒரு 20,000 பேர் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரே நாள் இந்த இடத்துக்கு வரல. ஒரு நாள் தூங்காம இருந்து யோசிச்சு எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராசஸ் கொண்டு போகலாம், எப்படி மக்களுக்கு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்ச நாள் இருக்கு. தூங்காம சாப்பிடாம இருந்து அதுக்காக எஃபர்ட் போட்டு என்னோட டைமை போட்டு நிறைய விஷயத்த ஹார்ட் ஒர்க் சாக்ரிஃபைஸ் பண்ண டேஸ் உண்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் நினைக்கிறீங்க நீங்க வந்து ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்றவங்க இருக்காங்க. பட் அதெல்லாம் நான் ப்ரூஃப் பண்றது எப்படி அப்படின்னா நான் வந்து சொன்ன விஷயத்த செஞ்சு காட்டுறதுனால மட்டும் தான். இந்த கோர்ஸ் கண்டிப்பா இந்த வாரத்துல முடிஞ்சிடும், 1 வீக்ல முடிஞ்சிடும். முடியும் போது உங்களோட ஒர்க்கோட உங்களோட சேஞ்சஸோட உங்களோட ப்ரீவியஸ் டேஸ்ல நீங்க உங்களோட இருக்கிற ஸ்கில்லோட நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இருக்கிற ஸ்கில்லோட இதே பிளாட்ஃபார்ம் இதே யூடியூப்ல நான் வீடியோ போட தான் போறேன். நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு உங்க நம்பிக்கை தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னா நீங்க அப்படியே இருந்துக்கோங்க. நான் எதுவுமே சொல்ல போறது இல்லை. அண்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த கோர்ஸ். இது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட தையல் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது. 1 டைம் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்க. 3 months கிளாஸ் ஃப்ரீ தான். 6 கிளாஸ் 3 months ஃப்ரீ கிளாஸ் தான். 1 டைம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணணும். இது தாண்டி பேமெண்ட் கிளாஸஸ் இருக்கு. பவு மேக்கிங், ஸ்க்ரன்ச்சஸ் மேக்கிங் ஒரு கிளாஸ் இருக்கு. அதாவது இந்த ஹேர் பேண்ட்லாம் போடுறோங்க, ஹேர் பவு இதெல்லாம் மேக் பண்ற கிளாஸ் ஒன்று இருக்கு. பைப் கிளீனர் அதை வச்சு நம்ம மேக் பண்ற கிளாஸ் இருக்கு. பைப் கிளீனர் மெட்டீரியல் வச்சு மேக் பண்றக்கூடிய கிளாஸ். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஹேர் கிளிப் கிளாஸ் இப்போ ஃப்ரீ கிளாஸ் நாம எடுக்கிறோம். ஸோ இதோட டீடைல் வீடியோவை நான் எண்ட்ல கொடுக்குறேன், பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்சை மட்டும் தான் நம்ம இதை ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துருக்குறோம். அதுவும் கிட் வாங்கினவங்களுக்கு மட்டும் தான் ஃப்ரீ கிளாஸாக கொடுத்துருக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்ததா பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான வீடியோ நம்ம எடுத்தாச்சு. அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் தான் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் இருக்கு. ஜாயின் பண்ணும்போதே அந்த ஆஃபரோட தான் அந்த கிளாஸ்ல நீங்க வந்து கத்துக்க போறீங்க. ஸோ பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸ் யாராவது கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவா உங்களுக்கு கண்டிப்பா வரும். சீக்கிரமா 1 வீக்ல இந்த வீடியோ நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்க. யாருக்காவது டெய்லரிங் முடிச்சுட்டு அந்த பேபி ஃப்ராக் கிளாஸ் வந்து ஆசைப்படணும், அதாவது பேபி ஃப்ராக், அதாவது வெட்டிங் கவுனு, சின்ன பிள்ளைங்களுக்கான ஃப்ராக்கு, ஷூ, ஹிப் பெல்ட்டு, ஹேர் ஆக்சசரிஸ், இது எல்லாத்தையுமே சின்ன பிள்ளைங்களுக்குனா எப்படி பண்றது, பெரியவங்களுக்குனா எப்படி பண்றது, ஒரு காம்போசிட்டா மேக் பண்றது, ஒரு பொட்டிக்கா நீங்க நடத்தணும்னா ரெடிமேட் சைஸ் சார்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்தமா நீங்க அதை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங்ல பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கிளாஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் தான். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. அதில் ஒரு ஆஃபர் இருக்குது. வாங்குற அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஒர்த்தியான ப்ராடக்ட் கூட கொடுக்க போகிறோம். ஜாயின் பண்ணும்போதே கொடுத்துட போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த கிளாஸ் வேணும், எந்த கிளாஸோட டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின டீடைல்ஸ் கூட ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் டவுட்ஸ் இருக்குன்னா கூட கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஐடியா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக் 3லையுமே நம்மளோட ஐடியா இருக்குது, சேனல் இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. ஏதாவது ஒரு ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சம்டைம்ஸ் அது ஏதாவது கிளாஸஸாக இருக்கலாம், ஏதாவது ப்ராடக்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நியூவான ஒரு வெபினாராக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு இன்ஸ்டன்டாக ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக போடுவோம். எல்லா பிளானிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வீடியோ போடுறோம் அப்படின்னா உடனே வந்து பாருங்க. என் ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சம்டைம்ஸ் ஆஃபர் இருக்கலாம். ஸோ உங்களோட லக்கு ப்ளஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய உங்களோட அந்த ஒரு மெத்தடை வச்சு நம்ம கொடுக்கலாம்னு வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சீக்கிரமாக நிறைய ஆஃபரோட மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க நம்மளோட சேனலில். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்திருக்கோம்.
இன்னும் என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.